இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். இன்னைக்கு நான் பைபிளை பற்றி உங்களோட பேசலாம்னு இருக்கிறேன். பைபிளை த புக்னு சொல்லுவாங்க. அப்படின்னா புத்தகம்னாலே அது பைபிளை தான் குறிக்குதுன்னு அர்த்தம். அவ்வளவு முக்கியமானது, சிறந்தது இது. நம்ம வாழ்க்கையில் பைபிளே இல்லைன்னு வச்சுக்கிடுவோம், எப்படி இருக்கும்? கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்களேன். எத்தனை முறை ஆறுதலுக்காக, வழிகாட்டுதலுக்காக, போதனைக்காக வேதாகமத்தை எடுத்து வாசிச்சிருக்கிறோம். பைபிள் மட்டும் இல்லாட்டி இந்த உலகத்தில் உயரிய நாகரிகம் இல்லை, பண்பான கலாச்சாரம் இல்லை, நற்குணங்கள் இல்லை, பாசமான உறவு இல்லை, நேர்த்தியான நட்பு இல்லை. சுருக்கமாக சொல்லணும்னா நாம இருக்க மாட்டோம். இந்த உலகத்தில் எத்தனையோ புத்தகங்கள் இருக்குது. குணங்களை மேம்படுத்த, பர்சனாலிட்டியை டெவலப் பண்ண, இன்டர்வியூவில் வெற்றி பெற, உடலை ஆரோக்கியமாக வச்சுக்கிட, நல்ல பழக்க வழக்கங்களை மேற்கொள்ள, இப்படி நவீன காலத்துக்கு ஏற்ற மாதிரி பல புத்தகங்கள் இருக்குது. ஆனால் மிக பழமையான பரிசுத்த வேதாகமம் மாறிவரும் உலகப்போக்குகள் நிரம்பிய இந்த காலத்திலும் ஏன் உண்மையின் ஒளியா, ஞான தீபமா, தெய்வீக வழிகாட்டுதலின் கலங்கரை விளக்கமா உயர்ந்து நிற்குது? உறவுல சிக்கல் ஏற்படலாம், அந்த சிக்கலை அவிழ்ப்பது வேதாகம வசனம். நட்புல விரிசல் வரலாம், அதை சரிப்படுத்துவது தேவ வார்த்தை. வழி தெரியாம திணறலாம், சத்திய வசனம் நம்மை கைப்பிடித்து அழைத்து செல்லும். இந்த உலகம் நம்மை குழப்பத்தில் ஆழ்த்தலாம், கடவுளின் வார்த்தை நமக்கு தெளிவையும் நோக்கத்தையும் நம்பிக்கையையும் அளிக்கும். இப்படிப்பட்ட உன்னதமான வேதாகமத்தை பற்றி விரிவாக இன்னைக்கு பார்ப்போமா? 7 குறிப்புகளை சொல்லி உங்களுக்கு வேதாகமத்தின் சிறப்பை விளக்கலாம்னு நினைக்கிறேன். 7ஆம் நம்பரை மனசில் பதிச்சு வச்சுக்கோங்க. எண் 7 முழுமை, பரிபூரணம், தெய்வீக முக்கியத்துவத்தை குறிக்குது. தேவன் 6 நாட்களில் உலகத்தை சிருஷ்டித்து 7ஆம் நாளில் ஓய்ந்திருந்தார். இங்கே 7 முழுமையை குறிக்குது. வெளிப்படுத்தின விசேஷத்தில் 7 ஆவிகள், 7 திருச்சபைகள் குறிப்பிடப்பட்டிருக்குது. பல இடங்களில், பல சூழ்நிலைகளில் 7ங்கிற எண் காணப்படுது. 7 தேவதூதர்கள், 7 முத்திரைகள், 7 எக்காளங்கள், 7 கிண்ணங்கள். லேவியராகமத்தில் 7 நாட்கள் தூய்மைப்படுத்துதல். புதிய ஏற்பாட்டில் இயேசு சிலுவையில் சொன்ன வார்த்தைகள் 7. இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். அதனால் முழுமையான எண்ணான 7 மறக்காதீங்க. என்னுடைய முதல் பாயிண்ட்டுக்கு வரேன். பைபிளோட சிறப்புக்கு முதல் முக்கியமான காரணம் என்னன்னா, இது தேவனின் உந்துதலால் உருவான வார்த்தை. வேதாகமம் வெறும் கதைகளின் தொகுப்போ, ஒழுக்க பாடங்களோ அல்லது மனித ஞானத்தின் படைப்போ இல்லை. இது அண்ட சராசரங்களையும் படைச்ச கர்த்தாதி கர்த்தரின் மூச்சு. 2 தீமோத்தேயு 3:16-17 இப்படி சொல்லுது: வேத வாக்கியங்களெல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதியுள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்துக்கும், கடிந்து கொள்ளுதலுக்கும், சீர்திருத்தலுக்கும், நீதியை படிப்பிக்குதலுக்கும் பிரயோஜனமுள்ளவைகளாயிருக்கிறது. பைபிள் தேவ ஆவியினால் அருளப்பட்டதுனால தான் மனுஷங்களால் எழுதப்பட்ட வேற எந்த புத்தகத்தையும் விட இது உயர்ந்ததா, சிறந்ததா இருக்குது. உலகளாவிய புத்தகங்கள் காலம் செல்ல செல்ல மாறும். விஞ்ஞான கண்டுபிடிப்புகள் பொய்யாகும். அன்னைக்கு உலகம் தட்டைன்னு சொன்னாங்க, இல்லை உலகம் உருண்டைன்னு சொன்ன சாக்ரட்டிஸை கொன்னாங்க. ஆனால் இப்போ உலகம் உருண்டைங்கிறத எல்லாரும் ஒத்துக்கிடுறாங்க. மிகப்பெரிய படிப்பெல்லாம் படித்து தேர்ந்த டாக்டர்ஸ் அன்னைக்கு சொன்னதை இன்னைக்கு அப்படியே மாற்றி சொல்கிறாங்க. பச்சிளங்குழந்தைக்கு தண்ணி கொடுங்க, அது நல்லதுன்னு சொன்னாங்க. ஆனால் இன்னைக்கு தண்ணி கொடுக்காதீங்க, தாய்ப்பால்லையே எல்லா சத்தும் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, மாற்றி மாற்றி சொல்கிறாங்க. பச்சை முட்டையை சாப்பிட்டா நல்லதுன்னு சொல்கிறாங்க, இல்லை கொஞ்சம் வேக வச்சு சாப்பிடுங்கன்னு சொல்கிறாங்க. ஐயோ, நல்லா வேக வச்சு சாப்பிடுங்க, அப்போதான் அதில் இருக்கிற ஜெர்ம்ஸ் அழியும்னு சொல்கிறாங்க. நம்ம யார் சொல்கிறத கேட்க குழப்பமாக இருக்குது இல்லையா? ஆனால் பல நூற்றாண்டுகளுக்கு முன்னால் எழுதப்பட்ட பைபிளில் தவறான தகவல்கள் இல்லை, முரண்பாடுகள் இல்லை. சில உதாரணங்களை சொல்கிறேன், நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க. யோபு 26:7 அவர் உத்தர மண்டலத்தை வெட்ட வெளியிலே விரித்து பூமியை அந்தரத்திலே தொங்க வைக்கிறார்னு போடப்பட்டிருக்குது. இது பல நூற்றாண்டுகளுக்கு முன்னால் எழுதப்பட்டது.
ஆனால் இந்த காலத்தில் பூமி புவியீர்ப்பு விசையால் விண்வெளியில் எந்த ஆதரவும் இல்லாமல் மிதக்குதுன்னு அறிவியல் சொல்லுது. அப்புறம் ஏசாயா 40:22 அவர் பூமி உருண்டையின் மேல் வீற்றிருக்கிறவர், அதன் குடிகள் வெட்டுக்கிளிகளைப் போல இருக்கிறார்கள், அவர் வானங்களை மெல்லிய திரையாக பரப்பி அவைகளை குடியிருக்கிறதற்கான கூடாரமாக விரிக்கிறார் அப்படின்னு வாசிக்கிறோம். இந்த வசனத்தில் 2 அறிவியல் உண்மைகள் இருக்குது. ஒன்று பூமி உருண்டைங்கிறது, அடுத்து அவர் வானங்களை மெல்லிய திரையாக பரப்பின்னு சொல்லப்பட்டிருக்குது. 1929 எட்வின் ஹபிள் அப்படிங்கிற விஞ்ஞானி பிரபஞ்சம் விரிவடைகிறத உறுதிப்படுத்துகிறாரு. 1 கொரிந்தியர் 15:41 சூரியனுடைய மகிமையும் வேறே, சந்திரனுடைய மகிமையும் வேறே, நட்சத்திரங்களுடைய மகிமையும் வேறே, மகிமையிலே நட்சத்திரத்துக்கு நட்சத்திரம் விசேஷித்திருக்கிறது அப்படின்னு வாசிக்கிறோம். நட்சத்திரங்கள் வெப்பநிலை, பிரகாசம் மற்றும் கலவையில் வேறுபடுதுன்னு தற்கால அறிவியல் சொல்லுது. இப்படி நிறைய விஷயங்களை சொல்லிக்கிட்டே போகலாம். பைபிள் நித்தியமானது, எல்லா காலங்களுக்கும் பொருத்தமானது. நாம் கருத்தோட முழு கவனத்தோட பைபிள் வாசிக்கும்போது ஆண்டவருடைய குரல் நம்மோட பேசுகிறத கேட்கலாம். அவருடைய பண்பு, அவருடைய விருப்பம், அவருடைய சித்தம், நம்ம வாழ்க்கையில் அவர் வச்சிருக்கிற நோக்கம் எல்லாமே வேதாகமத்தை வாசிக்கும்போது நமக்கு புரியும். தினமும் பைபிள் வாசிக்கணுமேன்னு ஏதோ கடமைக்கு 1-2 வாசிச்சா இதெல்லாம் நமக்கு வெளிப்படாது. கருத்தாக வாசிக்கணும். எத்தனை வசனம் வாசிக்கிறோங்கிறது முக்கியம் இல்லை, எப்படி வாசிக்கிறோங்கிறது தான் முக்கியம். வேற எந்த எண்ணமும் இல்லாமல் ஃபுல் கான்சன்ட்ரேஷனோட வாசியுங்க. ஆண்டவருடைய வழி நடத்துதல் உங்களுக்கு தெளிவாக புரியும். ஆக பரிசுத்த வேதாகமம் தேவ ஆவியின் அருளினால் அருளப்பட்டிருக்குதுன்னோ இதில் பொய்யான தகவல்களோ முரண்பாடுகளோ இல்லைன்னு பார்த்தோம். 2வது, வேதாகமம் நம்முடைய பாதைக்கு வெளிச்சம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். வாழ்க்கை ஒரு பயணம். நம்ம எங்கே போகிறோம், எப்படி போகிறோம், யாரோட போகிறோம், எதுவுமே நமக்கு தெரியாது. நிச்சயமற்ற தன்மையுள்ள பயணம் இது. வழியில் கரடு முரடுகள் உண்டு, மேடு பள்ளங்கள் வரும், முட்பாதையில் போக வேண்டியது இருக்கும். எப்படி பயணிக்கிறது? சங்கீதம் 119, 105 அழகா சொல்லுது, உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாயிருக்கிறது. வசன வெளிச்சத்தில் நடந்து போனோம்னா பாலைவனமும் சோலைவனமாகும், முட்பாதையும் ரோஜா படுக்கையாகும். சில நேரங்களில் என்ன முடிவு எடுக்கணும்னு தெரியாத குழப்பமான சூழ்நிலைகளில் இருப்போம். கவலை நம்மை ஆட்கொள்ளும். பிலிப்பியர் 4:6-7 கவலையை நாம் எப்படி மேற்கொள்ளணும்னு கற்றுக் கொடுக்குது. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். கவலை போய் தேவ சமாதானம் நமக்கு கிடைக்கும், மனசு தெளிவடையும். அது மட்டும் இல்லை, குழப்பமான நேரங்களில் சரியான முடிவை எடுக்க நமக்கு உதவி செய்யும். எனக்கு ஒருத்தர் தெரியும், அவர் ஸ்கூலில் டீச்சராக இருந்தார். அவர் ஸ்கூலில் எல்லா டீச்சர்ஸும் இஷ்டத்துக்கு மெடிக்கல் லீவ் போடுவாங்க. உடல் நலம் நல்லா தான் இருக்கும், ஆனால் வேறு காரணங்களுக்காக மெடிக்கல் லீவ் போடுவாங்க. வீடு கட்ட, பிள்ளைங்க திருமணம், மகளுக்கு டெலிவரி, இப்படி எல்லாத்துக்கும் இவங்க எடுக்கிறது மருத்துவ விடுப்பு. ஆனால் இவர் மட்டும் தன்னுடைய பணிக்காலம் முழுவதும் மருத்துவ விடுப்பு எடுத்ததே இல்லை. நீதிமொழிகள் 12:22 அடிக்கடி வாய்விட்டு சொல்வார், பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள், உண்மையாய் நடக்கிறவர்களோ அவருக்கு பிரியம். மற்றவங்க இவரை பார்த்து பிழைக்க தெரியாத ஏமாளி, இவருடைய மருத்துவ விடுப்பெல்லாம் வீணாகுதேன்னு சொல்லி கேலி பண்ணுவாங்க. இவர் எதுவுமே சொல்ல மாட்டார், புன்னகைப்பார், அவ்வளவுதான். அவர் ரிட்டையர்ட் ஆகிற வரைக்கும் அவருக்கு உடல்நல குறைவு ஏற்படவே இல்லை. அவருக்கு டயபெட்டிஸ், பிபி, ஹார்ட் ப்ராப்ளம் இப்படி எந்த நோயும் கிடையாது. கர்த்தர் தம்மிடம் உண்மையாக இருக்கிறவங்களை எப்படி ஆசீர்வதிக்கிறாரு பார்த்தீங்களா? இந்த ஆசிரியர் வேதத்தை வாசிச்சுட்டு அப்படியே விடலை. வேதாகமம் கூறும் சத்தியங்களை படித்து அதை தன் வாழ்க்கையில் கடைப்பிடிச்சாரு. கேலிக்கும் கிண்டலுக்கும் ஆளானார், ஆனால் சோதனைக்குள்ள விழலை. வேத வசனம் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமுமா இருக்குதுன்னு சொல்கிறோம். ஆனால் அது காட்டும் வெளிச்சத்தில் நம்ம நடக்கிறோமா? அது ரொம்ப முக்கியம். 3வதாக நான் என்ன சொல்ல போகிறேன்னா, பைபிள் நமக்கு ஆன்மீக உணவை கொடுக்குது.
நம்ம உயிர் வாழ நம் உடலுக்கு உணவு எவ்வளவு அத்தியாவசியமோ அதே அளவு, ஏன் அந்த அளவுக்கும் மேலே நம் ஆன்மாவுக்கு உணவு அவசியம். மத்தேயு 4:4 இயேசு என்ன சொன்னாரு? மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான்னு சொன்னாரு. வேதாகமம் நம்முடைய ஆன்மாவுக்கு உணவு அளிக்குது. நமது விசுவாசத்தை பலப்படுத்தி சவால்களை எதிர்கொள்ள நம்மை தயாராக்குது. கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன் அப்படிங்கிற சங்கீதக்காரனுடைய வார்த்தைகள் நமக்கு ஆறுதலையும் தேறுதலையும் அளிக்குது. ஆபிரகாமின் விசுவாசம், மோசேயின் வழிகாட்டுதல், தாவீதோட வெற்றிகள், பவுலின் மாற்றம், இதெல்லாம் ஆண்டவருடைய அன்பு, கிருபை, ஆற்றலை அனுபவிக்க வைக்குது. வேத வார்த்தை சத்திய வார்த்தை, அது ஜீவ வார்த்தை. நம்ம சோர்வடையும் போது இந்த ஆகாரம் நம்மை உற்சாகப்படுத்தும். நம்ம களைப்பா இருக்கும்போது இந்த ஆகாரம் நம்மை பலப்படுத்தும். இந்த மாதிரி ஆன்மீக ஆகாரம் வேற எதிலுமே இல்லை. இன்னைக்கு இந்த ஆன்மீக உணவை நீங்க உட்கொண்டீங்களா? சரி, 4வது நான் சொல்லும் கருத்து என்னன்னா, வேதாகமம் நம் சுய ஆய்வுக்கான கண்ணாடி. இந்த காலத்தில் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்டை பற்றி, அதாவது ஆளுமை வளர்ச்சியை பற்றி அதிகமாக பேசுகிறாங்க. அதுக்காக ஏகப்பட்ட டாக்ஸ், செமினார்ஸ், ஒர்க் ஷாப்ஸ் நடக்குது. நீ உன்னை அறிஞ்சுக்கோன்னு சொல்கிறாங்க. உன் ப்ளஸ் பாயிண்ட்ஸை ப்ளஸ் பண்ணி, உன் மைனஸ் பாயிண்ட்ஸை மைனஸ் பண்ணி, உன்னைய நீ அறிஞ்சு செயல்படுன்னு கற்றுக் கொடுக்காங்க. ஆனால் வேதாகமம் இவங்களை விட அழகாக கற்றுக் கொடுக்குது. எபிரேயர் 4:12 தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும், இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும், ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும், இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகை அறுக்கிறதாயும் இருக்கிறது. பார்த்தீங்களா? தேவனுடைய வார்த்தையில் ஜீவன் இருக்குது, வல்லமை இருக்குது. அது பட்டயம் மாதிரி நம்ம கணுக்களையும் ஊனையும் பிரிச்செடுத்து நம்ம இருதயத்துக்குள்ள இருக்கிற நினைவுகளையும் யோசனைகளையும் வகைப்படுத்தி நமக்கு வெளிப்படுத்துது. அப்போ நாம யார், நம்முடைய உண்மையான பிம்பம் என்னன்னு நமக்கு தெரிஞ்சிரும். வேதம் நம் குறைகளை வெளிப்படுத்தி அதை சரி செய்ய சொல்லுது. சரி செய்யாட்டி நமக்கு கிடைக்கிற தண்டனையையும் சொல்லுது. மத்தேயு 7:1-2 நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள், ஏனெனில் நீங்கள் மற்றவர்களை தீர்க்கிற தீர்ப்பின்படியே நீங்களும் தீர்க்கப்படுவீர்கள். நீங்கள் மற்றவர்களுக்கு அளக்கிற அளவின்படியே உங்களுக்கும் அளக்கப்படும். தேவன் நம் இதயங்களை ஆராய்ஞ்சு பார்த்து வேத வசனங்கள் மூலமா நம்முடைய குறைகளை திருத்தும்படி கேட்டுக்கொள்றாரு. இது நம்மை பணிவாக்கி மனம் திரும்புதலுக்கும் மாற்றத்துக்கும் நம்மை வழி நடத்துது. எந்த செமினாரும் வேற எந்த புத்தகமும் இப்படிப்பட்ட சுய ஆய்வையும் தராது, இத்தகைய ஆற்றலையும் அளிக்காது. உதாரணமா யாக்கோபு 1:20 எடுத்துக்கிடுவோம். இங்க என்ன சொல்லப்பட்டிருக்குது? ஆகையால் என் பிரியமான சகோதரரே, யாவரும் கேட்கிறதற்கு தீவிரமாயும் பேசுகிறதற்கு பொறுமையாயும் கோபிக்கிறதற்கு தாமதமாயும் இருக்க கடவர்கள். உங்களை நீங்களே ஆராய்ஞ்சு பாருங்க. இப்படி நீங்க இருக்கீங்களா? வேதாகமத்தை வாசிச்சா மட்டும் போதாது, ஒவ்வொரு வசனத்தை வாசிச்ச பிறகும் சுய பரிசோதனை பண்ணி பார்க்கணும். உங்களை நீங்களே கேள்வி கேளுங்க. அடுத்தவங்க பேசுறத நான் கவனமா உன்னிப்பா கவனிக்கிறேனா, அல்லது என் கருத்துக்களை சொல்றதுலேயே நான் குறியா இருக்கேனா? ஒவ்வொரு வார்த்தையையும் பேசுறதுக்கு முன்னாலையும் பொறுமையா யோசிச்சு பேசுறேனா? இந்த வார்த்தை தேவைதானா? இது மற்றவர்களுக்கோ எனக்கோ பிரயோஜனமானதா? இதை சொல்றதை விட சொல்லாம இருக்கிறது நல்லதா? இப்படி நான் என்னை கேட்டுட்டு பேசுறேனா? யோசிச்சு பாருங்க. வசனத்துல அடுத்து கோபத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்குது. நான் என் மாணவிகள் கிட்ட அடிக்கடி இந்த கேள்வியை கேட்பேன். உங்கள் ப்ளஸ் பாயிண்ட்ஸ் என்ன, உங்கள் மைனஸ் பாயிண்ட்ஸ் என்னன்னு கேட்பேன். மைனஸ் பாயிண்ட்டை பற்றி கேள்வி கேட்கும்போது ஒட்டு மொத்தமாக எல்லாரும் சொல்கிறது கோபம். எங்கள் அப்பா கோபப்படுவாங்க, எங்கள் அம்மா அதுக்கு மேலே கோவப்படுவாங்க, அதனால் நானும் கோவப்படுவேன். சட்டுன்னு கோவம் வந்துடும் மேம், அடக்கவே முடியாது, இப்படி மாணவிகள் சொல்லுவாங்க. ஏன் ஏன் அடக்க முடியலை? கோபத்தை அடக்கணும்னு நாம் நினைக்கிறதில்ல, முயற்சி செய்கிறதில்ல. நாம் நம் முகத்தை கண்ணாடியில் பார்க்குறோம். நெற்றியில் ஒரு அழுக்கு இருக்கிறத கண்ணாடி காட்டுது. உடனே நாம் என்ன செய்கிறோம்? அதை கழுவியோ தொடச்சோ சுத்தப்படுத்துகிறோம்.
பைபிள் ஒரு கண்ணாடி மாதிரி நம் குணத்தை எடுத்து காட்டுது. நீ கோபப்படுறமா, இனிமேல் கோபப்படாத அப்படின்னு சொல்லுது. ஆனால் நம்ம கண்டும் காணாத மாதிரி போயிடுறோம். வேதாகமம் நம் சுய ஆய்வுக்கான கண்ணாடி. பைபிளை வாசித்து நம் குறைகளை கண்டறிஞ்சு அவைகளை களையணும். இது நம்ம சுய புத்தியாலேயோ சுய முயற்சியாலேயோ முடியாது. ஆண்டவருடைய உதவியையும் அருளையும் வேண்டணும். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார் அப்படின்னு 1 யோவான் 1:9 வாசிக்கிறோமே. அதனால் வேதாகமம் சுய ஆய்வுக்கான கண்ணாடி அப்படின்னு தெரிஞ்சுட்டு சும்மா இருக்காம அது காட்டும் பாவங்களை கழுவ ஆண்டவர்கிட்ட கேட்டு கழுவப்பட்டு நற்குணங்களோட வாழ முயற்சிப்போம். சுருக்கமாக சொல்லணும்னா, வேதாகமம் நம்மை நமக்கு புரிய வச்சு அடுத்தவரை நேசிக்க வச்சு ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய நம்மை தூண்டுது. வேதாகமத்தை நாம் கருத்தோடு வாசித்தா அது நமக்கு ஒரு தெளிவை கொடுக்கும். நாம் ஏன் இந்த உலகத்தில் பிறந்திருக்கிறோம், நம்ம பிறந்ததற்கான நோக்கம் என்ன, இப்படிப்பட்ட கேள்விகளுக்கெல்லாம் வேதாகமத்தில் பதில் இருக்குது. உதாரணத்துக்கு தாவீதை எடுத்துக்கிடுவோமே. ஆடுகளை மேய்ச்சிக்கிட்டு இருந்த ஒரு சாதாரண மேய்ப்பன் அவன். ஆண்டவர் மேலே விசுவாசம் உள்ளவன். எந்த காலத்திலையும் எல்லா பிரச்சனைகளுக்கு மத்தியிலையும் அவரையே பற்றி பிடிச்சுக்கிட்டு இருந்தான். என்னுடைய இருதயத்துக்கு ஏற்ற மனுஷன்னு கர்த்தர் அவனை குறித்து சொல்கிறாரு. கடைசியில் இஸ்ரவேல் ஜனங்களை ஆளும் ராஜாவா அவன் உயர்ந்தான். தேவன் அவன் வாழ்க்கையில் வச்சிருந்த நோக்கத்தை அவன் அறிஞ்சிருந்ததுனால அவனால் எல்லா துன்பங்கள்லையும் தாக்கு பிடிக்க முடிஞ்சது. சரியான காலத்தில் தம் சித்தப்படி கர்த்தர் அவனை உயர்த்தினார். அனாதையான எஸ்தர் ராணியா உயர்த்தப்பட்டா. எப்படி சாத்தியமாச்சுது? ஆண்டவர் அவளுடைய வாழ்க்கையில் வச்சிருந்த நோக்கத்தை அவ புரிஞ்சிருந்தா. அதனால தான் பணிவோடும் கீழ்ப்படிதலோடும் காணப்பட்டா. தன் ஜனங்களுக்கு அழிவு வரப்போகுதுன்னு கேள்விப்பட்டதும் தன் தோழிகளோடு உபவாசிச்சு ஜெபிச்சா. ஆண்டவர் மேலே அவள் விசுவாசம் வச்சிருந்ததுனால தான் அவளால் நான் செத்தாலும் சாகிறேன்னு தைரியமாக சொல்ல முடிஞ்சது. தன் வாழ்வின் நோக்கம் நிறைவேற அவள் உயிரையே கொடுக்க முன் வந்தா. என்ன நடந்துச்சுது? எஸ்தர் தன் முயற்சியில் வெற்றி பெற்றா. எதிரிகள் அழிஞ்சாங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் காப்பாற்றப்பட்டாங்க. நீங்கள் கூட வாழ்க்கையில் கடைநிலையில் இருக்கலாம். ஆனால் நீங்கள் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் வச்சிருக்கும் நோக்கத்தை அறிஞ்சு செயல்பட்டீங்கன்னா, ஆடு மேய்த்தவனை ராஜாவாக்கிய ஆண்டவர், அனாதையான எஸ்தரை ராணியாக்கிய கர்த்தாதி கர்த்தர் உங்களையும் தம்முடைய சித்தப்படி சரியான காலத்தில் உயர்த்துவார். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்? கருத்தோட பைபிளை வாசித்து ஆண்டவரின் நோக்கம் அறிஞ்சு விசுவாசத்தோட கீழ்ப்படிதலோட நற்குணங்களோட பொறுமையாக வாழணும். தகுந்த நேரத்தில் உயர்த்தப்படுவீங்க. 5வதா பைபிள் செய்யும் ஒரு முக்கியமான பணியை பற்றி சொல்ல போகிறேன். வேதாகமம் இயேசுவை, நம்முடைய இரட்சகரை சுட்டி காட்டுது. பைபிள் தேவனின் ரட்சிப்பை நமக்கு எடுத்து சொல்லுது. இது இயேசு கிறிஸ்துவ மையமாக கொண்டது. யோவான் 5:39 இயேசு இப்படி சொல்கிறாரு, வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே. என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே. பழைய ஏற்பாட்டில் முதல் புத்தகமான ஆதியாகமம் 3:15 அவர் உன் தலையை நசுக்குவார்னு இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லப்பட்டிருக்குது. ஏசாயா 53 மேசியாவோட தியாகத்தை பற்றிய முன்னறிவிப்பு ரொம்ப தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்குது. புதிய ஏற்பாட்டில் இயேசுவின் பிறப்பு, போதனை, மரணம், உயிர்த்தெழுதலை பார்க்குறோம். இப்படி வேதாகமத்தின் ஒவ்வொரு பக்கமும் இயேசுவை சுட்டி காட்டுது. இயேசு நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன்னு சொல்கிறாரு. மற்ற புத்தகங்கள் ஆன்மீக வழிகாட்டிகள் ஆலோசனைகளை கொடுக்கலாம். ஆனால் பரிசுத்த வேதாகமம் மட்டுமே நித்திய வாழ்வை நமக்கு தரும் இரட்சகரை வெளிப்படுத்துது. இது எவ்வளவு பெரிய பாக்கியம் இல்லையா? நம்முடைய இரட்சகர் நமக்கு நித்திய வாழ்வை அளிப்பேன்னு சொல்கிறத நிறைய வசனங்களில் பார்க்கலாம். யோவான் 3:16 தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார்.
இயேசுவை யாரு விசுவாசிச்சாலும், அவங்க யாரா இருந்தாலும், ஆணோ பெண்ணோ, படித்தவங்களோ படிக்காதவங்களோ, எந்த மதத்தை சார்ந்தவங்களா இருக்கலாம், எந்த ஜாதியை சேர்ந்தவங்களா இருக்கலாம், மொழி, தேசம், கலாச்சாரம் எதுவுமே ஆண்டவருக்கு பொருட்டில்லை. இயேசுவை விசுவாசிக்கணும், அது போதும். பிதா தம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்துக்கு மனுஷனா அனுப்பி நம்முடைய பாவங்களுக்காக அவரை சிலுவை மரணத்தை ஏற்றுக்கொள்ள வச்சாரு. இயேசு 3ஆம் நாள் உயிரோட எழும்பி பிதாவின் வலது பக்கத்தில் உட்கார்ந்து நமக்காக பரிஞ்சு பேசிக்கிட்டு இருக்கிறாரு. இதுதான் நற்செய்தி. வெரி சிம்பிள். சிறு குழந்தைங்க முதல் முதியவர் வரைக்கும் எல்லாருக்கும் புரிகிற மிக எளிமையான நற்செய்தி இது. இந்த நற்செய்தியை நாம் விசுவாசிக்கணும். விசுவாசிச்சா நித்திய வாழ்வை நாம் பெற்றுக்கிடுவோம். இதை வேதம் ரொம்ப தெளிவாக சொல்லுது. இயேசு அவரை விசுவாசிக்கும் நம்ம தம்முடைய ஆடுகள்னு சொல்கிறாரு. அவர் சொல்கிறத கேளுங்க. யோவான் 10:27-28. என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது. நான் அவைகளை அறிந்திருக்கிறேன். அவைகள் எனக்கு பின் செல்கிறது. நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன். அவைகள் ஒரு காலும் கெட்டுப்போவதில்லை. ஒருவனும் அவைகளை என் கையில் இருந்து பறித்து கொள்வதும் இல்லை. அவர் நம்மை அறிஞ்சிருக்காரு. நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறாரு. யாரும் நம்மை அவர்கிட்ட இருந்து பறிக்க முடியாது. எப்படிப்பட்ட வாக்குத்தத்தம் பாருங்க. இதை விட நமக்கு வேற என்னங்க வேணும்? ஆக 5வது குறிப்பா வேதாகமம் இயேசுவை நம்முடைய இரட்சகரை சுட்டி காட்டுதுன்னு பார்த்தோம். 6வதா நான் சொல்ல போறது என்னன்னா, பைபிள் ஒரு ஆன்மீக வழிகாட்டி மட்டும் இல்லை, அது நடைமுறை வாழ்க்கைக்கான கையேடாவும் இருக்குது. உறவுகளை எப்படி கையாளணும், பணத்தை எப்படி மேனேஜ் பண்ணணும், மன அழுத்தத்தை எப்படி சமாளிக்கணும் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் பைபிள் நமக்கு சொல்லி கொடுக்குது. நீதிமொழிகள் 3:5-6 சொல்கிறத கேளுங்க. உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து உன் வழிகளிலெல்லாம் அவரை நினைத்துக்கொள். அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். இந்த வாக்குறுதி நம்மை நம்பிக்கையோட வாழ வைக்குது. நம்முடைய திட்டங்களை கர்த்தர்கிட்ட ஒப்படைக்க நம்மை தூண்டுது. எபேசியர் 4:32 சகலவிதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த துர்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவுது. ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள்னு வாசிக்கிறோம். இந்த வசனங்கள் நம்மை கெட்ட குணங்களை விட்டொழிச்சிட்டு நல்ல குணங்களோட வாழ கற்றுக் கொடுக்குது. அன்பு செலுத்தவும் மன்னிக்கவும் வலியுறுத்துது. நாம் எப்படி வாழணும், எப்படி வாழக்கூடாதுன்னு நமக்கு சொல்லி கொடுக்கிற ஒரு நல்ல வாழ்க்கை கையேடா பைபிள் திகழுது. கடைசியா என்னுடைய 7வது பாயிண்ட்டுக்கு வந்துட்டேன். பைபிள் நம்பிக்கையின் ஆதாரம். நம்ம வாழ்க்கையில் பல தடவை நாம் நம்பிக்கையை இழக்கிறோம். அடுத்து என்ன செய்யறதுன்னு தெரியாமல் திகைக்கிறோம். வாழ்க்கையே ஒரு முடிவுக்கு வந்துட்டதா கூட சில நேரங்களில் தோணும். உறவுகள் கைவிட்டுருவாங்க, நண்பர்கள் விலகி போயிடுவாங்க, ஏன் சொந்த குடும்பத்தார் கூட பாராமுகமாக இருக்கிறது மாதிரி தோணலாம். இப்படிப்பட்ட நேரங்களில் எல்லாம் பைபிள் நம்மை தாங்கி பிடிக்குது. ஏசாயா 46:3-4 தேவன் சொல்றத கேளுங்க. எனக்கு செவி கொடுங்கள், தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் உங்களை ஏந்தி தாயின் கற்பத்தில் உற்பத்தியானது முதல் உங்களை தாங்கினேன். உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன். நரை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன். நான் அப்படி செய்து வந்தேன். இனிமேலும் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், தப்புவிப்பேன். எத்தகைய ஆறுதல் தரும் வார்த்தைகள் பார்த்தீங்களா? யார் நம்மை கைவிட்டால்தான் என்ன? ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறாரு. நம்மை நம் குறைகளோடு அவர் ஏற்றுக்கொள்ள தயாரா இருக்காரு. நம்முடைய கடைசி காலம் வரைக்கும் நம்மை தாங்குவாரு, சுமப்பாரு, தப்புவிப்பாரு. இது நமக்கு எவ்வளவு சந்தோஷத்தை கொடுக்குது இல்லையா? யோசேப்பின் வாழ்க்கை வரலாறு பொறுமையையும், ஆண்டவர் அண்டி பிடிச்சுக்கிட்டா சோதனைகளில் எதிர்கொள்ளலாம் அப்படிங்கிற உண்மையையும் விளக்குது. யோபுவின் சரித்திரம் துன்பங்களை எப்படி தாங்கணும்னு நமக்கு சொல்லி கொடுக்குது. இயேசுவின் உயிர்த்தெழுதல் நமக்கு நித்திய வாழ்க்கையின் நம்பிக்கையை அளிக்குது. இதைத்தான் ரோமர் 15:4 சொல்லுது. தேவ வசனத்தினால் உண்டாகும் பொறுமையினாலும் ஆறுதலினாலும் நாம் நம்பிக்கையுள்ளவர்களாகும்படிக்கு முன்பு எழுதியிருக்கிறவைகளெல்லாம் நமக்கு போதனையாக எழுதியிருக்கிறது. அன்பு சகோதர சகோதரிகளே, தற்கால உலகத்தில் ஏற்றுக்கொள்ள முடியாத எண்ணற்ற கருத்துக்கள்,
மாறிவரும் போக்குகள், குழப்பங்கள் நிறைஞ்சு இருக்குது. பைபிள் மட்டுமே இறுதியான ஆன்மீக வழிகாட்டியா நிலைச்சு நிற்குது. இது பரிசுத்த ஆவியானவரால அருளப்பட்ட வார்த்தை. நமது பாதைக்கு வெளிச்சம், நமது ஆன்மாக்களுக்கு ஆகாரம், நம்மை நமக்கு அடையாளம் காட்டும் கண்ணாடி, நமது இரட்சகரின் வெளிப்பாடு, நடைமுறை வாழ்க்கைக்கான கையேடு மற்றும் நம்பிக்கையின் ஆதாரம். சரி, இப்போ பைபிளை நாம் எப்படி வாசிக்கணும், அதை எப்படி மனசில் பதிய வச்சுக்கணும், வாசித்த சத்தியங்களை நாம் நம்ம வாழ்க்கையில் எப்படி நடைமுறைப்படுத்தணுங்கிறத பற்றி சொல்லி இந்த நிகழ்ச்சியை முடிக்கலாம்னு நான் நினைக்கிறேன். முதல்ல தமிழ் பைபிளா அல்லது இங்கிலீஷ் பைபிளான்னு டிசைட் பண்ணுங்க. எதை வாசிக்கிறதுல நீங்கள் கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறீங்களோ அதை வாசிங்க. தமிழ் பைபிள்னா எந்த வேர்ஷன்னு முடிவு பண்ணுங்க. அதே மாதிரி இங்கிலீஷ் பைபிள்லையும் பல டிரான்ஸ்லேஷன்ஸ் இருக்குது. நியூ இன்டர்நேஷ்னல் வேர்ஷன், இங்கிலீஷ் ஸ்டாண்டர்ட் வேர்ஷன், கிங் ஜேம்ஸ் வேர்ஷன், நியூ லிவிங் டிரான்ஸ்லேஷன், இதெல்லாமே நல்ல டிரான்ஸ்லேஷன். இதில் நீங்கள் எதை வேணும்னாலும் சூஸ் பண்ணி வாசிக்கலாம். சரி, இப்போது நம்ம பைபிளை செலக்ட் பண்ணியாச்சு. அடுத்து நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா, அதாவது இப்போ தான் பைபிளை வாசிக்க ஆரம்பிச்சிருக்கிறீங்க அப்படின்னா, சுவிசேஷங்களில் இருந்து வாசிக்க ஆரம்பிக்கலாம். மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான், இதில் ஏதாவது ஒன்றிலிருந்து வாசிக்க ஆரம்பிக்கலாம். இயேசுவோட பிறப்பு, அவருடைய வாழ்க்கை வரலாறு, அவருடைய போதனைகள், இதெல்லாம் இந்த புத்தகங்களில் இருக்கும். நீங்கள் பிகினர்ஸ் இல்லாட்டி பைபிளை வரிசையாக ஆதியாகமத்தில் இருந்து வாசிக்க ஆரம்பிக்கலாம். ஒரு பிளான் பண்ணி வாசிக்கணும். ஒரு நாளைக்கு ஒரு அதிகாரம்னு வாசிக்கலாம், அல்லது இத்தனை வசனம், அதாவது 10 வசனம், 20 வசனம், அல்லது அந்த டாபிக் முடிகிறது வரைக்கும்னு வச்சுக்கிட்டு வாசிக்கலாம். அடுத்து புரிஞ்சு வாசிக்கணும். புரிஞ்சு வாசிக்கிறதுனா என்ன அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் விரிவாக சொல்கிறேன். பைபிளில் மொத்தம் 66 புத்தகம் இருக்குது. நம்ம எந்த புத்தகத்தை வாசிக்கிறோமோ அதோட பின்னணி, பேக்ரவுண்ட் நமக்கு தெரியணும். அதை எழுதுனது யாரு, யாருக்காக எழுதப்பட்டிருக்குது, ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் என்ன, இதெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அந்த புத்தகத்தை வாசிக்க ஆரம்பிக்கணும். வாசிக்கிறதுக்கு முன்னால் ஒரு சின்ன ப்ரேயர் பண்ணிவிட்டு, இன்றைக்கி நான் வாசிக்கிறது எனக்கு நல்லா புரியணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்னதாக ஜெபம் பண்ணிவிட்டு நிதானமாக வாசிங்க. டைமை பார்த்துக்கிட்டே அவசரமாக வாசிக்கக்கூடாது. எப்போ நமக்கு நல்ல டைம் கிடைக்குதோ அப்போ உட்காந்து நிதானமாக வாசிக்கணும். வாசிக்கும்போது ரொம்ப முக்கியம்னு தோன்றதை அண்டர்லைன் பண்ணுங்க, அல்லது ஒரு நோட்டில் குறித்து வச்சுக்கோங்க. நம்ம சூழ்நிலைக்கு ஏற்ற வசனம் வந்தால் உடனே அதை குறித்து வச்சு மனப்பாடம் பண்ணணும். உதாரணமாக, நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸில், டென்ஷனில் இருக்கீங்கன்னு வச்சுக்கிடுவோம். அன்றைக்கி பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் வாசிக்கிறீங்கன்னு வச்சுக்கிடுவோம். 6-7 வசனங்கள் இப்படி இருக்குது. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். இது நமக்கு எவ்வளவு ஆறுதலை கொடுக்குது பார்த்தீங்களா? இது உடனே மனப்பாடம் பண்ணுங்க. வாழ்க்கையில் கஷ்டங்கள், பிரச்சனைகள், துன்பங்கள் வரும்போதெல்லாம் இதை சொல்லி சொல்லி ஜெபம் பண்ணுங்க. மனசு ஃப்ரீ ஆகும், டென்ஷன் பறந்து போகும். இன்னொரு உதாரணம் சொல்லவா? 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் வாசிக்கிறீங்கன்னு வச்சுக்கிடுவோம். அந்த அதிகாரத்தில் அன்பை பற்றி ரொம்ப அழகாக பவுல் விவரிச்சிருப்பார். 4, 5, 6, 7 வசனங்களை சொல்கிறேன். அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. அன்புக்கு பொறாமை இல்லை. அன்பு தன்னை புகழாது, இருமாப்பாயிராது, அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினமடையாது, தீங்கு நினையாது, அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும், சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். உறவு சிக்கல் ஏற்படும் போதெல்லாம் இந்த வசனங்களை மனசில் சொல்வோம். நம்ம யார் மேலேயும் கோபப்பட மாட்டோம், யாரோடையும் சண்டை போட மாட்டோம், சாந்தத்தோடு இருப்போம், எல்லாரையும் சகிச்சுக்கிடுவோம். இதுதான் வாசிக்கும் வசனங்களை மனசில் நிறுத்தி அவைகளை வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துறதுங்கிறது. அதுக்கப்புறம் பைபிளை வாசித்த பிறகு நம்முடைய கொள்கைகள், கண்ணோட்டம், அணுகுமுறை, மனநிலை எல்லாமே மாறணும். பரிசுத்தத்தை நோக்கி நம்ம ஒவ்வொரு படியாக ஒவ்வொரு நாளும் எடுத்து வைக்கணும். இதையும் சில எக்ஸாம்பிள்ஸ் மூலமாக உங்களுக்கு நான் தெளிவுபடுத்துகிறேன். மத்தேயு 7:12 உங்கள் வாழ்க்கை குறிக்கோளாக நீங்கள் வச்சுக்கிடலாம். மனுஷர் உங்களுக்கு எவைகளை செய்ய விரும்புகிறீர்களோ அவைகளை நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். இதுவே நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களுமாம். உங்கள் வீட்டில் உள்ளவங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் கூட வேலை பார்க்குறவங்க, இவங்கக்கிட்ட இந்த மாதிரி இருங்க.
நான் என்ன சொல்ல வர்றேன்னா, அவங்க உங்களுக்கு என்ன செய்யணும்னு நீங்கள் ஆசைப்படுறீங்களோ அதை நீங்கள் அவங்களுக்கு செய்யுங்க. வாழ்க்கை ஸ்மூத்தாக ஓடும். பைபிள் வசனங்களை உங்கள் குடும்பத்தாரோட, ஃப்ரெண்ட்ஸோட டிஸ்கஸ் பண்ணுங்க. வசனம் உங்கள் வாழ்க்கையை எப்படி மாற்றுதுன்னு சொல்லுங்க. கடைசியாக ஒன்று சொல்லி முடிக்கிறேன். பைபிளை வாசித்து புரிஞ்சு நம்ம வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துறதுங்கிறது லைஃப் லாங் ஜேர்னி. நான் எல்லாத்தையும் படித்து தேர்ந்துட்டேன்னு சொல்கிற கட்டம் வரவே வராது. பைபிள் வாசிக்கும் பழக்கம் நாம் கல்லறை போகும் நாள் வரைக்கும் தொடரணும். இப்போ நம்ம ஜெபிப்போமா? எங்களை அதிகமாக நேசிக்கும் பரலோக பிதாவே, நீர் எங்களுக்கு தயவாய் தந்த வேத புத்தகத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். உமது வார்த்தை எங்களுக்கு சரியான வழிகாட்டியாக இருப்பதற்காக நன்றி. உம்மையும் உமது குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவையும் பைபிள் மூலம் நெருக்கமாக அறிந்து கொண்டோம் அப்பா. அதற்காக ஸ்தோத்திரம். நாங்கள் வேத வசனங்களை பொக்கிஷமாக கருதவும், ஆராயவும், வாசித்த சத்தியங்களை எங்கள் வாழ்க்கையில் பின்பற்றவும் எங்களுக்கு உதவி செய்யும். அது மட்டுமல்ல, நித்திய வாழ்வுக்கு நாங்கள் தயாராகவும் எங்களுக்கு கிருபை செய்தருளும். எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் மூலம் கேட்கிறோம் பிதாவே. ஆமென்.